ஹாய் ஆல். நிறைய பேருக்கு ஒரு டவுட் என்னன்னா, ஃப்ரெஷ் ஃப்ரூட் கேக் வந்து மத்த கேக்ஸ் மாரியே டேஸ்ட்டா இருக்குமா? அப்படின்னு வந்துட்டு என்கொயரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா என்னன்னு தெரியல, சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது நம்ம எவ்வளோ சொன்னாலும். இல்ல நான் வந்து வேற ஃப்ளேவர் நாங்க சூஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு, வேற ஃப்ளேவர் சூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஆக்சுவலா வந்து நீங்க சீசனல் டைம்ல குடுத்தீங்க அப்படின்னா, ஃப்ரூட் வந்து சீசன் டைம் வந்து ஜூன் மந்த் தான். ஜூன் மந்த் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறமா நவம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் நம்மளுக்கு அவைலபிள் இருக்கும். ஸோ அந்த சீசன் டைமில் கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வச்சு நம்ம பண்ண முடியும். ஸோ டேஸ்ட் வந்து ரிச்சாக இருக்கும். இப்போ வந்து சீசன் எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ கிடைக்கிற ஃப்ரூட்ஸ்லாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஆனாலும் டேஸ்ட் கொடுக்குற மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் டிசைட் பண்ணி பண்ணேன். மேங்கோ வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இது வந்து நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த மேங்கோ. அது வந்து ஓரளவு சில மேங்கோஸ் தான் நல்லா இருந்துச்சு. அதுலேயுமே அதில் ஒரு ஹாஃப் ஆஃப் த பார்ட் மட்டும்தான் பேலன்ஸ் மிஞ்சிச்சு, நல்லா இருந்தது. ஸோ அதையும் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணி டேஸ்ட் எப்படியாவது கொண்டு வந்துருவோம் தான் இந்த கேக் நான் ஃப்ரூட் கேக் வந்து ஆர்டர்ஸ் வந்து நாள் ஈவினிங் கொடுத்துட்டு அடுத்த நாள் காலையிலலாம் வேணும்ட்டாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஃபில்லிங்ஸ் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக பைனாப்பிள் க்ரஷ் தான் நான் டிசைட் பண்ணேன். அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃப்ரூட்ஸ் வச்சோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து இன்னும் ரிச்சாக இருக்கும்ட்டு. ஆக்சுவலாக இது அவைலபிலிட்டியே இல்லை பைனாப்பிள் க்ரஷ் இப்போல்லாம். என்ன ரீசன் அப்படின்னா இப்போ எல்லாருமே வந்துட்டு பட்டர்ஸ்காட்ச், ரோஸ் மில்க் அந்த மாதிரியான ஃப்ளேவர்ஸ் தான் அதிகமாக கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இது என்கிட்ட ஸ்டாக் இல்லாமல் இருந்ததுனால சரி ஓகே ஸ்ட்ராபெரி க்ரஷ் ஸ்டாக் இருக்குது, சரி அதையே ஸ்ப்ரெட் பண்ணி பார்ப்போம், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். கெஸ்ஸிங்கில் தான் அந்த இது வந்து ஸ்ப்ரெட் பண்ணி ஃப்ரூட்ஸ் போட்டு அப்படி பண்ணேன். கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரிவ்யூ ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த ரெட் கிரேப்ஸ் வந்து டெக்கரேஷனுக்காக மட்டும்தான் நான் யூஸ் பண்ணேன். சேர்த்து குக்கீஸ் ஆர்டரும் இருந்தது. இவங்கள்ட்ட வந்து நான் கொஞ்சமாக வந்து ராகி குக்கீஸ் கொடுத்து சாப்பிட்டு பார்க்க சொல்லிட்டு டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபர்தராக ஆர்டர்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப மினிமல் குவான்டிட்டி ஆஃப் நாட்டு சக்கரை சேர்க்க சொன்னாங்க. ஸோ எவ்வளோ வேணுன்றதை நீங்கள் சொல்லிடுங்கன்றதுக்காக கொஞ்சம் கொடுத்து பார்த்தேன். எனக்கு வந்து இவ்வளோ கிராம்ஸ் வந்து கம்மி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதே மாதிரியே அவங்களுக்கு கம்மி பண்ணி இந்த குக்கீஸ் வந்து நான் பண்ணது. இதில் வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே கிடையாது. இது கம்பு அண்ட் திணை இது ரெண்டையும் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடியே ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப குவாலிட்டியான நாட்டு சக்கரை சேர்த்து தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். யாருக்கு வேணுமோ ப்ரீ புக் பண்ணிக்கோங்க.